ஒரு திருடன் ரொம்ப நாளாவே ஒரு வீட்ல திருட சரியான நேரம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த வீட்ல மனைவி மட்டும் சமையல் கட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழையிற இவன் படுக்கை அறையில இருக்கிற கட்டிலுக்கடியில பதுங்கிடுறான். ராத்திரி இவங்கெல்லாம் தூங்கட்டும், அதுக்கப்புறமா இங்க இருக்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ராத்திரி ஆச்சு. அவங்க கணவர் வீட்டுக்கு வந்தாரு. சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு படுக்கை அறைக்கு வர அவரு அங்க இருக்க கண்ணாடி மூலம் அந்த திருடன் பதுங்கி இருக்கிறத பார்த்துடுறாரு. சுதாரிச்சுக்கிட்ட கணவன் தன் மனைவியை கூப்பிட்டு சைகை மூலம் விளக்குறாரு. அதுக்கப்புறம் மனைவியை பார்த்து, நமக்கு ஆண் குழந்தை பிறந்தா என் அப்பா பேரான முருகன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மனைவி, இல்ல என் அப்பா பேரான ரங்கநாதன்னு வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா என் அம்மா பேரான பங்கஜன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கணவர் இல்ல முருகன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, மனைவியோ இல்ல ரங்கநாதன் பங்கஜம் அப்படின்னு கத்துறாங்க. இதே மாதிரி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டோட கதவு தட்டப்படுது. கதவு போய் திறந்தாரு கணவர். அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏன் எங்களெல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கணவர் சொல்றாரு, நாங்க எங்க உங்களை கூப்பிட்டோம், நாங்க எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க நம்பலன்னா கட்டிலுக்கடியில ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் திருடன் கட்டிலுக்கடியில இருந்து வெளியில வர கணவனும் மனைவியும் நடந்தது சொல்றாங்க. திருடன் மாட்டிக்கிட்டான். இந்த கதையோட நீதி என்னன்னா, இக்கட்டான நேரங்கள்ல முடிவுகளை நன்றாக யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது.